தென் சென்னை கிழக்கு மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் சகோதரர் கழகக்குமார் அவர்கள் மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்துள்ள இந்த கூட்டத்தில் நானும் பங்கேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மிகவும் திறமை வாய்ந்த மின்னணு தொழில்நுட்ப உதவியுடன் இந்த மேடையிலே பார்த்தால் இந்த கூட்டத்திற்கு தலைமையாக உள்ள அந்த தலைவர்கள் யார் யார் என்பதை வரிசையாக போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு தொழில்நுட்பத்தோடு இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறப்பான முறையில் கழகக்குமார் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள் என்பதற்கு எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழின காவலர் எனது உயிருக்கு உயிரான திரு வைகோ அவர்களே, இந்த கூட்டத்திலே பங்கேற்க வந்துள்ள நெய்வேலி நெருப்பு திரு செந்தில் அதிபன் அவர்களே, கூட்டத்திலே வரிசையிலே பேசவுள்ள மணிவேந்தன் அவர்களே, மாவட்ட செயலாளர்களே, திரு ஜீவன், பா சுப்பிரமணி மற்றும் மு பாபு ஆகியோரும் இந்த கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த கூட்டமானது தலைப்பையொட்டி போக வேண்டுமானால் சமூக நீதியும் திராவிட இயக்கமும் என்ற தலைப்பு. நேரடியாக தலைப்புக்கு செல்ல விரும்புகிறேன். சமூக நீதிக்கு அடித்தளம் அமைத்தவர் டாக்டர் நடேசனார். டாக்டர் நடேசனார் அவர்கள் திராவிட இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார்கள். அவர் ஒரு மருத்துவராக இருந்த காரணத்தினால் அவர் இருந்த பகுதியிலே அவர் ஒரு தொண்டு உள்ளம் கொண்டு ஏழை எளியோருக்கும் மற்றோருக்கும் இலவச வைத்தியமும் மருந்தும் கொடுத்து ஒரு நல்ல பேரும் புகழோடும் இருந்தார். அந்த நேரத்திலே 3 ஆர்வலர்கள், சரவணப்பிள்ளை என்ற துணை ஆட்சியர் அவர்களும், வீரசாமி ஒரு இன்ஜினியரும், நாராயணசாமி ஒரு அலுவலக பணியாளருமாக சேர்ந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். அது சென்னை ஐக்கிய மையம், ஐக்கிய சங்கம் என்ற பெயரோடு நிறுவப்பட்டது. அந்த நிறுவனத்திற்கு நடேசனார் அவர்களை தலைமையராக வைத்து கொண்டார்கள். அந்த சங்கத்தின் சார்பாக நாம் இன்றும் எதிர்பார்க்கக்கூடிய நடவடிக்கைகளை தலைவர் நடேசனார் அவர்களும் அந்த இயக்கத்தினர் அவர்களும் சேர்ந்து செய்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த சேவைகள் இன்றும் போற்றத்தக்கவை. முதியோர் கல்வி, பெரியவர்களை அழைத்து மாலை நேரத்தில் அவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார்கள். இப்போ தான் டிவி இருக்கிறதுனால யாரும் அந்த மாலை நேரத்தில் கூப்பிட்டாலும் வரமாட்டார்கள். அந்த காலத்தில் படிப்பறிவை ஏற்றுக்கொள்வதற்காக முதியோர்கள் வந்து அறிவுத்திறனை வளர்த்து கொள்வதற்காக அந்த அறிவுரைகளை கேட்டார்கள். அதே போல் மாலை நேர வகுப்புகள் மாணவர்களுக்காக நடத்தப்பட்டது. மாணவர்களும் செலவில்லாது கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியாகையால் வந்து நல்ல ஆதரவு கொடுத்து இந்த இயக்கம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வந்தது. அந்த இயக்கம் ஒரு பயிற்சி பாசறையாகவே இருந்தது. இளைஞர்களுக்கு நல்ல
திறமையோடு இதை டாக்டர் நடேசனார் அவர்கள் கையாண்டார்கள். அவர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணமாக நல்ல மார்க்குகள் பெற்ற இளைஞர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இலவச பரிசுகள் கொடுத்து ஊக்குவித்தார். அவரே மாநாடுகளை சொந்த செலவிலே செய்து மக்களுக்கு அறிவுரை ஊற்ற முயற்சிகள் எடுத்துக்கொண்டார். அதெல்லாம் இப்பொழுதும் நமக்கு பாடமாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், அன்றைய ஆர்கே சண்முகம் செட்டியார் நிதி அமைச்சராக இருந்தவர். அவர்களையும் வைத்து இந்த மாணவர்களுக்கு எதிர்காலத்தை சொல்லிக் கொடுத்து ஊக்குவித்தார்கள். அவருக்கு மாணவர்களுக்கு சென்னை நோக்கி வந்து பாடங்களை கற்றுக்கொள்ள ஆசை ஏற்பட்டு கிராமத்தில் இருந்து வந்தவர்களுக்கு இருக்க இடமில்லை. அதை நடேசனார் அவர்கள் கண்டறிந்து அவர் தோட்டத்திலேயே திராவிட இல்லம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த மாணவர்களுக்கு தங்க இடம் கொடுத்து மாணவ செல்வங்களை முன்னேறச் செய்தார்கள். இவை எல்லாமே அடிப்படையாக பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு நடேசனார் செய்தார். அதுதான் திராவிடம். ஒரு அணியாக இருந்து பார்ப்பனர் அல்லாதவர்களை சேர்த்து அவர்கள் சென்னை ஐக்கிய சங்கம் என்பதை திராவிட சங்கமாக மாற்றினார்கள். திராவிட சங்கம் என்று மாறிய பொழுது திராவிடம் என்ற பெயரை முதலாக நடேசனார் அவர்கள்தான் உபயோகித்தார்கள் என்பது வரலாறு. 1912 உருவான சென்னை ஐக்கிய சங்கம் 14 திராவிட சங்கமாக மாறியது. 30க்கும் மேற்பட்ட ஆர்வலர்களை கொண்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று ஒன்றை ஏற்படுத்தி ஆங்கில அரசோடு பேசி உரிமைகளை மீட்க நடேசனார் அவர்கள் முன்னின்றார்கள். அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய சென்னை மாமன்றத்திற்கு உறுப்பினராக போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த நேரத்தில் சேரி மக்களுக்காகவும் குடிசைவாழ் மக்களுக்காகவும் தன்னால் இயன்ற உதவிகளை செய்து தான் ஒரு மாமன்ற உறுப்பினர் என்ற முறையில் பணியாற்றினார். சிறுபான்மை முஸ்லீம் மக்களை எங்களது சகோதரர்கள் என்று கூறி வரவேற்று அவர்களையும் அரவணைத்து சென்றார். அவர் 2 முறை சென்னை பல்கலைக்கழகத்தில் செனட் மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த நேரத்தில் தொழிலாளர் நலனுக்காக லண்டன் சென்று ஆங்கிலேய துரையர்களோடு பேசி தொழிலாளர்கள் நலனை மேம்படுத்தினார். லண்டன் சென்றவர் KV ரெட்டி. இதில் முக்கியமான ஒன்றை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். தொழிலாளர் உரிமைக்காக போராடிய திருவி கல்யாண சுந்தரனார் அவர்களை அப்போது இருந்த வெலிங்டன் பிரபு என்ற கவர்னர் நாடு கடத்த திட்டமிட்டார். ஆமாங்க, நாடு கடத்த. அப்பொழுது நடேசன் அவர்கள் உயிர் தெழுந்து தமிழர்களை ஒன்று திரட்டியதன் காரணமாக ஆங்கிலேயர்கள் திருவிக அவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் விட்டார்கள் என்பது வரலாறு. இத்தகைய வரலாற்று பெருமை மிக்க நடேசனார் அவர்களின் சமூக நீதி திராவிட இயக்கம் என்ற பகுதியில் அவர் ஒருவரை நான் முன்மொழிந்து தொடர்ந்து ஏராளமான பேர் தலைவர் வைகோ அவர்கள் வரை இருக்கிறார்கள்.
அவர்களை எனக்கு அடுத்து வரும் தலைவர்கள் பேசவிருக்கிறார்கள் என்ற கருத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.